அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகிற தலைப்பு கடமை. நாட்டின் மன்னனின் கடமை என்று சிலவற்றை கூற கேட்டிருக்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறளிலும் ஔவையார் என பல பெரியவர்கள் கூறியிருப்பதை அறிகிறோம். இராமாயணத்தில் ராமர் கூட ஒரு நாட்டு மன்னரின் கடமை என நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம், மக்களின் வாழ்வின் தேவை என இன்னும் பலவற்றை மன்னன் பூர்த்தி செய்து தலைமை ஏற்று ஒழுக்கம் நிறைந்து வாழ வேண்டும் என்பதே ஒரு மன்னனின் கடமை என்கிறார். ஒரு நாட்டை ஆட்சி செய்பவன் மன்னன், அதே ஒரு வீட்டை ஆட்சி செய்பவன் மனிதன். திருவள்ளுவர் கூறுகிறார், அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவை 4 பண்புகள் கொண்டவனாக ஒரு அரசன் இருக்க வேண்டும். சில குணங்கள் மனிதனுக்கு, அதாவது ஒரு மன்னனே ஆனாலும் அவரவர்களுக்கென சில தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் இருக்கும். சில குணங்கள் மற்றவரை பார்த்து கற்றுக்கொண்டு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளவும் காரணமாகும், அல்லது படித்து கேட்டு அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போன்ற குணங்களில் நல்ல குணங்களாக இருந்தால் அவற்று புதியதாக கற்றுக்கொண்டு செய்து செய்து பழகி அதை தன் வாழ்வில் கடைபிடித்து வாழக்கூடியதும் மனித பண்புகளில் ஒன்றே. அதே தீய பழக்கங்களை பண்புகளின் தவறி மனிதன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் வாழ்வே சீரழிந்துவிடும் என்பதும் நாம் அறிந்ததே. பொதுவாக சொல்வார்கள், செயற்கை சரியாக இருக்க வேண்டும். நாம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பலரை சந்திக்கிறோம். சிலரை உடனே மறந்து விடுவோம். சிலரை பழகி பார்த்து குணநலன்கள் பிடிக்கவில்லை எனில் விலகி விடுவோம். பொதுவாக உனது மனம் சொல்வதை கேள் என்பார்கள். இந்த மனம் எப்போதும் நமக்கு நன்மைகளை கற்றுக் கொடுத்து எச்சரித்து கொண்டுதான் இருக்கும். நல்லவரோ கெட்டவரோ முதலில் நல்லதைத்தான் போதிக்கும். நமக்கு நீ செய்வது சரி தவறு என தானே நம்மை உணரச் செய்யும் இந்த மனம். ஆனால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நம் செயலுக்கும் அதனால் ஏற்படும் சந்தோஷம், களிப்பு என அவற்றுக்கு முதலிடம் கொடுத்து சில தவறான முடிவை எடுத்து தவறான செயலை செய்து நம் மனதை நாம் கெடுத்து கொண்டு விடுவோம். உடனே நம் மனது நிலை தடுமாறி நமக்கு எது இன்பம் சேர்க்கும் என்பதை அறிந்து நம்மை அந்த வழியில் கடத்தி கொண்டு போய்விடும். இங்கேதான் அறிவு செயல்பட வேண்டும். அறிவு எச்சரிக்கை செய்து நாம் செய்வதை தவறு என சுட்டிக்காட்டி உணர்த்தும் போது நாம் ஆமாம், முட்டாள்தனமாக இப்படி தவறான ஒரு செயலை செய்து விட்டோமே, நம்ம புத்தி ஏன் ஒரு தவறான செயலை செய்தது என நம்மை நாமே திட்டி தீர்த்து கொள்வது பல சமயங்களில் நடந்திருக்கும். ஏன் மன்னனுக்கு மட்டும் இந்த கருத்துக்கள்? நாமும் நமது வீட்டின் மன்னன் தானே. நாட்டிற்கு மன்னன் எப்படியோ அப்படி வீட்டின் தலைவனான நமக்கு இவை எப்படி பொருந்தும் என்று பார்த்தால், அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவைகளை நாம் நமது தினசரி வாழ்வில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தால் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் செலுத்த அஞ்சக்கூடாது. சிறிதளவு பிறருக்கு கொடுத்து உதவுவதாக உள்ள ஈகை பண்பு, அறிவை கொண்டு மேற்கொண்டு வாழ்வை நடத்தி செல்லும் பாங்கு, ஊக்கம் நம்மை நாமே தட்டி கொடுத்து இன்னும் நல்ல செயல்களை கடைபிடிக்க நாம் செய்தவற்றின் சிறப்பை இவால்வேட் செய்து அது நன்மைகளை உணர்ந்து மேலும் மேலும் நடத்தி செல்ல நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொண்டு செயலாற்றினால் நமது கடமையை சிறப்பாக முடித்த பெருமை பெற்றவராக நாம் வாழ முடியும். நமது வாழ்வே நமக்கு ஒரு படிப்பினை. எனவே எங்கெங்கு சிறப்பான கருத்துக்களை காதால் கேட்டோ கண்ணால் பார்த்தோ படித்தோ அறியும் போது இது நமக்கு எவ்வாறு பொருந்தும் என்று சிந்தித்து செயலாற்றினால் நம் வாழ்க்கை நம் கையில். வெற்றி கொள்வோம், வாழ்வை வெல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.